மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். வருணையும் கண்மணியையும் பிரிக்கணும் அப்படின்னு ஒரு பக்கம் மாதவனும் வாசுகியும் பிளான் பண்ணிட்டு இருக்கும் போது அவங்க நினைச்ச மாதிரி குடும்பத்துக்குள்ள ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்குது. இதனால கண்மணியோட அப்பாவுக்கு செகண்ட் ஹார்ட் அட்டாக் வருது. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்கக்கூடிய கண்மணியோட அப்பாவுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட் செலவு எல்லாத்தையுமே கணேசன் தான் பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. வருண் கண்மணி பக்கத்துல இல்லாத நேரம், இந்த நேரத்தை பயன்படுத்தி கண்மணி கூட க்ளோஸ் ஆக ட்ரை பண்றாரு கணேசன். இருந்தாலும் கண்மணி உஷாரா தப்பிச்சுக்கிறாங்க. என்னோட அப்பாவுக்கு செலவுகளை நான் பாத்துக்கிறேன் அப்படின்னும் அவங்களோட கழுத்துல கையில போட்டிருக்க நகைகளை வித்துட்டு வர சொல்றாங்க பிச்சு கிட்ட. ஆனா ஏன் மாமனாருக்கு நான் செய்யாம யார் செய்வா அப்படின்னு கணேசன் பேசிக்கிட்டு இருக்கும்போது கரெக்டா பார்வதி என்ட்ரி கொடுக்குறாங்க. யாரும் என் சம்பந்திக்காக கட்ட வேணாம், நான் கட்டிக்கிறேன் அப்படின்னு அவங்க ரொம்பவே உரிமையா பேசிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் வீட்டுல நைட்டு வருண் தூங்குனதுக்கு அப்புறமா வருணோட மொபைல் போன்ல இருந்து கண்மணிக்கு பப்பு வருண் மாதிரி சில மெசேஜ் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்த கண்மணிக்கு பயங்கரமான ஷாக்கு. இத பப்பு தான் அனுப்பியிருக்கான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. கூடிய சீக்கிரமா எல்லாமுமே சரியாயிடும் அப்படின்னு பப்புவுக்கு ரிப்ளை கொடுக்குறாங்க கண்மணி. இன்னொரு பக்கம் வீட்டுல கண்மணியை தேடி அலையிறாரு வருண். ஆனா கண்மணி வீட்டுக்கு வரல. அவங்க அப்பா டிஸ்சார்ஜ் ஆனதால அவங்க அப்பாவை கூட்டிக்கிட்டு கண்மணி அவங்க வீட்டுக்கே போயிட்டா அப்படின்னு சொல்ல, எதுக்காக வருண் கண்மணியை தேடுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்குள்ள எழ ஆரம்பிக்குது. கண்மணிய இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வரணும் அப்படின்னு பப்பு வருண் கிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருக்காரு. நீங்க நேரா தாத்தா வீட்டுக்கு போங்க, அம்மாவை கூட்டிட்டு வாங்க அப்படின்னு அன்பா அதிகாரம் பண்றாரு. ஆனா வருண் என்ன சொல்றாருன்னா, நடந்த பிரச்சனையில கண்மணி எனக்கு சப்போர்ட் பண்ணாம அப்பா பக்கம் போயிட்டா பாரு அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. மத்தவங்களை விட கம்பேர் பண்ணும்போது எனக்கு சுயமரியாதையும் தன்மானமும் 100 கிராம் அதிகமா இருக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காரு வருண் பப்பு கிட்ட. அடுத்ததா பார்வதி கண்மணிக்கு கால் பண்ணிட்டு எந்த பதிலும் சொல்லாம நேரா கிளம்பி இங்க வீட்டுக்கு வா அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் பண்றாங்க. அதை கேள்விப்பட்டுட்டு கண்மணியோட அப்பாவும் வருண் வீட்டுக்கு கண்மணியை கிளம்ப சொல்றாரு. ஆனா கண்மணி ஒரு மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. கண்மணி கிட்ட போன்ல பேசிக்கிட்டு இருக்காங்க பார்வதி. கண்மணிய வீட்டுக்கு வர சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் போது வருணுக்கும் தனக்கும் என்ன நடந்தது, எதனால கண்மணி ரொம்பவே கோபமா இருக்காங்க, வருணோட வீட்டுக்கு கண்மணி வராததுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத பத்தி போன்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்வதி கிட்ட கண்மணி. அதை கேட்ட உடனே பார்வதி என்ன சொல்றாங்கன்னா, வருண போய் நான் இப்பவே கேக்குறேன் அப்படின்னு வருண பாக்குறதுக்கு வராங்க. வருணை பார்க்க பார்வதி வரும்போது பூமியோட போட்டோக்கு முன்னாடி விளக்கேத்த போற நேரத்துல கண்மணி கிட்ட என்ன பேசியிருக்க, அவளை வார்த்தையால சாம்பலாக்கி இருக்க அப்படிங்கிற மாதிரி பார்வதி சொல்ல வருண் அப்படியே ஆடி போறாரு. இந்த பாம்பு விஷயத்துக்கும் கண்மணிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் தான் பப்பு கிட்ட கொடுத்து அத பாத்ரூம்ல போட சொன்னேன் அப்படின்னு சொல்ல அப்போதான் வருணுக்கு சில உண்மைகளே தெரிய வருது. இதுக்கப்புறம் என்னாச்சு, உண்மையை புரிஞ்சுக்கிட்டு கண்மணி கிட்ட வருண் சாரி கேட்பாரா, வருணும் கண்மணியும் வருணோட வீட்டுல ஒன்னா வாழுவாங்களா, இத பத்தி எல்லாம் வரக்கூடிய எபிசோட்ல பார்க்கலாம். அதுக்காக நான் ஜடமும் இல்ல. இப்பவே போய் அவனை என்னன்னு கேக்குறேன். கண்மணி மேல நெருப்பள்ளி கொட்டுற மாதிரி வார்த்தையை பேசியிருக்க. கண்மணிக்கும் இந்த பாம்பு விஷயத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, நான் தான் அந்த பப்பு கிட்ட கொடுத்து பாத்ரூம்ல போட சொன்னேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க and மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.